உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னப்பா இது? அம்மா இது ரொம்ப முக்கியமான டைரிமா. என்னப்பா முக்கியமான டைரின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க டைரிய போய் குடுக்குற? அம்மா இது அடுத்தவங்க டைரி இல்லம்மா, சிவாவோட டைரி. சிவாவோட டைரியா? சிவா டைரி எல்லாம் எழுதி வச்சிருக்கானா? உனக்கு இது எப்படி கிடைச்சது? ஒருவேளை மலேசியால இது விட்டுட்டு வந்துட்டானா? ஆமாமா, இந்த டைரி தான் சிவாவோட தலையெழுத்தையே மாத்த போகுது. என்ன பேசுறாங்கன்னு ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. எனக்கும் கேட்கல. என்னப்பா புதிர் போடுற? புதிர் இல்லம்மா, உண்மைதான். இந்த டைரிக்காக சிவா ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைரியில தான் சிவா முதல்ல ஜனனி எங்க சந்திச்சான், எப்படி காதலிச்சான், அவங்களுக்குள்ள என்னென்ன முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சுன்னு எழுதி வச்சிருக்காமா. அது மட்டும் இல்ல, சிவாவுக்கு நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அப்புறம் அவனுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கும் ஜனனிக்கு மட்டும்தான் தெரியுங்கிறது எனக்கும் தெரியுமா. அப்படி என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம சிவாவுக்கு இப்ப ஞாபகத்துல இல்லாத நிறைய விஷயங்கள் இந்த டைரியில இருக்குமா. அப்படின்னா இந்த டைரிய படிச்சா சிவாவுக்கு நடந்த பழைய சம்பவங்களை பத்தி அவனால தெரிஞ்சுக்க முடியும்ல? தெரிஞ்சுக்க முடியுமா? இத படிக்கிறது மூலமா அவனோட மெமரி லாஸ்லாம் சரியாக வாய்ப்பு இருக்கு. அப்படி என்ன இருக்கும் உள்ள? என்னன்னு தெரியல, ஆனா ஏதோ சம்திங் இருக்கு. தானு மலையாரே, அம்மா அதை வச்சு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. திரு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. சிவாவுக்கு பழைய ஞாபகம் திரும்ப வந்துருச்சுன்னா நான் பால் கூட எடுக்கிறதா வேண்டி இருக்கேன். இப்ப அது நடக்க போகுதுன்னா எனக்கு அதை விட வேற என்ன வேணும் சொல்லு? ஜனனி ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க 2 பேரும் எந்த குறையும் இல்லாம வாழணும். அம்மா, அதாம்மா இந்த டைரியை மலேசியால இருந்து என் ஃப்ரெண்டு மூலமா இதை கொண்டு வர சொன்னேன். 2 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பா. இருக்கட்டும், பரவாயில்லமா. திரு, நீ ஒண்ணு பண்ணு. நான் குடுக்கறத விட இத நீயே சிவா கிட்ட கொடு. அவன் இப்ப வந்துருவான். சரிம்மா. அவன் கையில நீயே கொடுத்துரு. நீங்க 2 பேரும் உட்காருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். சரிங்க. உட்காருங்க. என்னடி, என்ன டைரிய கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க? யார் அவரு? ஏய், உனக்கு திரு அண்ணன் தெரியாதா? சிவா அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. பேரு கேள்விப்பட்டிருக்கேன். சிவா மாமா அடிக்கடி சொல்லுவாரு, ஆனா நேர்ல தான் பார்த்ததில்ல. சின்ன வயசுல இருந்தே 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னாதான் மலேசியாக்கு போனாங்க. உங்க அண்ணன் என்ன தவிர மத்த எல்லார்கிட்டயும் க்ளோஸ் ஆயிடுவாரு. ஹே, நாம அந்த டைரியை எப்படியாவது தூக்கணும்டி. என்னடி சொல்ற? எதுக்குடி அந்த டைரி? அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஒருவேளை மாமாவை பத்தின ரகசியம் ஏதாவது இருந்தா, அதனாலதான் அத தூக்கணும்னு சொல்றேன். ஓ, அப்பதான் நம்ம ஜனனிய பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஏய், என்னடி சொல்ற? இந்த டைரிய நான் தூக்கிட்டா சிவா மாமா என்ன விட்டுட்டு ஜனனியை ஏன் காதலிச்சாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை ஜனனி ஏதாவது பித்தலாட்டம் பண்ணி மாமாவை கவுத்திருந்தா நாம இத வச்சு அவளை கவுக்கலாம்ல. சரி வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.